Yogil Ministries presents ஜீவனை பேசு Speak Life. Hallelujah. Praise the Lord. ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் திரும்பவும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். இந்த நாளில் ஜீவனை பேசுகிற காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் சந்திச்சிட்ருப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன்னா ஜீவனை பேசும்போது எல்லா இடத்துலையும் ஜீவன் வெளிப்படுங்க, அதுதான் அங்கே விஷயமே. ஸோ அதுக்காக தான் நாங்கள் திரும்ப திரும்ப லைஃப் பேசுங்க, ஸ்பீக் லைஃப் பண்ணுங்கள், நடக்கிறத பார்த்து பேசாதீங்க, நீங்கள் என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நினச்சி பேசுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ நடக்கிறதையே பேசுகிறது யார் வேணால் பேசலாம் இல்லைங்களா? எவ்ரி ஒன் கேன் டாக். ஸோ இது இவங்க தான் பேசணும், அவங்க தான் பேசணும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எது நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்குறோமோ, தேவன் ஆசைப்படுறாரோ அந்த காரியங்களை நாம் பேச வேண்டும். ஆமேன். அதற்காக தான் ஜீவனை பேசு என்ற காரியங்களை நம்ம விசேஷப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ ஜீவனை பேசாத பொழுது எப்படியெல்லாம் மரணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை கடந்த வாரங்களில் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் இல்லைங்களா? மன்னிக்காத பொழுது, நேசிக்காத பொழுது, அப்புறம் அறிந்து கொள்ளாமல் போகும்பொழுது எதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், எதை விசுவாசிக்காமல் போகும்போது எதை எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்ற காரியங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அறிந்து கொள்ளாமல் போகும்பொழுது என்ற காரியங்களை போன வாரத்தில் பார்க்கும்பொழுது நம்ம எதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், நம்ம எந்த வித்துனால நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற காரியங்களெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டே வந்தோம் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு காரியத்தை நாம் எதை அறிந்து கொள்ளும் பொழுது மரணத்துக்கு விட்டு நீங்கி நாம் ஜீவனுக்கு உட்பட்டிருப்போம் என்ற காரியத்தை நம்மளால் ரொம்ப தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும் நம்ம வாழ்க்கையில். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கலாம். வாங்க என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திறக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜீவனை நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தணும்னு சித்தம் கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஜோயே ஜீவனை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் சரீரத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் சிந்தையில் முழுமையாய் வெளிப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாக இருக்கிறோம் என்று நாங்கள் நீதிக்கு பிழைக்கும்படி அப்பா, அந்த நீதியின் சூரியனாகிய நீர் உம்முடைய ஜீவனை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில், சிந்தையில், எல்லா பகுதியிலும் வெளிப்படும்படியாய் இதோ நாங்கள் உம்மை அழைக்கிறோம் ஆவியானவரே. புதிதாக்குகிற ஆவியானவர் அந்த புதிதாக்கும் பொழுது எங்களுடைய சிந்தையில், இருதயத்தில் காணப்படுகிற எல்லா காரியத்தையும் நீர் புதிதாக்குவீராக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, இயேசு என்ற நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். இந்த நேரத்திலும் கூட வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ரோமர் 7ஆம் அதிகாரம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, எதை நாம் அறிந்து கொள்ளாமல் போகும் பொழுது மரணம் நம்ம வாழ்க்கையில் உட்பிரவேசிக்கிறது அப்படின்னா, நியாயப்பிரமாணத்திற்கு கீழே நாம் இல்லை அப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படலைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களாய் பிறந்த, யூத குலத்திலேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு மோசேயுடைய நியாயப்பிரமாணங்கள் எழுதி பிரமாணமாக கொடுக்கப்பட்டது. அதை நிறைவேற்ற தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நியாயப்பிரமாணத்தை அவர் உடைக்கலை, அழித்து போடலை, அதை நிறைவேற்றினார் அப்படின்னு வசனம் இருக்குது. ஸோ நம்ம எதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம வேதங்களை படித்தா நிறைய கதைகள் தெரியும், நிறைய கதைகள் நம்ம பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், எல்லாம் ஓகே. ஆனால் இப்படிப்பட்ட டீப்பர் ரெவலேஷன், இப்படிப்பட்ட ட்ரூத் எவ்வளோ ஊழியக்காரங்க இதெல்லாம் கற்றுக்கொண்டு அவங்களுடைய சபைகளில் இதை பேசுகிறாங்க. அவங்க குடும்பங்கள், அவங்க வாழ்க்கையில் மிராக்கிள், சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் நடக்கிறது நம்மளால் கண்ணெதிராக பிரத்யேகமாக நம்மளால் பார்க்க முடியுது. அந்த லெவலுக்கு இங்கே மேலே ஏறி வா அப்படின்னு ஆவியானவர் இன்றைக்கு நம்மளை ஒவ்வொருத்தரையும் பார்த்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு கிரேட்டர் இன்விடேஷன், ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்க அப்பா நமக்கு என்ன வைத்திருக்கிறார், அந்த ரகசியம் என்ன, எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதை அபியாசப்படுத்த இந்த நாளில் இந்த இன்விடேஷனை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு திருஷ்டாந்தமாக இதை எழுதியிருப்பார் பவுல் அப்போஸ்தலர். ஒரு மனைவி ஒருத்தவங்களோட மேரேஜ் ஆகியிருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த காரியத்தில் அவங்க இழந்து போயிடுறாங்க கணவரை. அப்படி இழக்கும் போது அவங்க இப்போ இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த பிரமாணத்தின்படி
விடுதலை பெற்றிருக்கிறாங்க, அவங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற அப்படின்ற அர்த்தத்தில் இதில் எழுதியிருப்பார். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களோட பேசுகிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு நியாயப்பிரமாணத்திலேயே தான் நம்ம இருக்கணும்ன்ற நம்ம தான் ஆசைப்பட்டுட்ருக்குறோம். அது நமக்கு பலன் செய்யாது. அது பலன் செய்யணுன்றதுக்காகவும் இங்கே நம்ம கொடுக்கப்படலை. நியாயப்பிரமாணத்தை எல்லா கட்டளைகளையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் தான் அது கிரியை செய்யும். 10 கட்டளையில் 1 மீறினா கூட அது கிரியை செய்யாது. அந்த மாதிரி கீழ்ப்படிதலை அப்படி அந்த நாட்களில் அப்படி செய்திருந்தார். ஆனால் அது யாராலையும் நிறைவேற்ற முடியாது அப்படின்றது தான் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ளே இருக்கிறது பிறக்கிற என்ன காரியங்கள்ன்றது தான் இந்த நாளை நம்ம கற்று தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? ரோமர் 7:1. அது எப்படி எனில், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஸோ புருஷன் மரித்து போன பிறகு அந்த புருஷனை பற்றிய அந்த நிபந்தனைன்னா என்ன, உடன்படிக்கை பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்க இல்லையா, அதிலிருந்து அவள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாளாம். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரியே எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலை ஆனபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, இப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் சொல்லிட்டு வேற ஒரு விஷயத்தை இப்போ பவுல் நமக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மரித்தோர்லேருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். ஆக்சுவலி இந்த நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள் என்று அவர்கள் ரோமாபுரியில் இருக்கிற யூதர்களுக்கு எழுதுகிறார். அவங்களே சொல்கிறார், நீங்கள் நியாயப்பிரமாணத்திலே நீங்கள் பிறந்து வளர்ந்து தேறினவங்களாக இருந்தாலும் கூட நீங்கள் இப்போது நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் கிரியை செய்ய வேண்டாம். நீங்கள் ஏன்னா கிறிஸ்துவே அது முடிச்சிட்டாரு. அப்போது நீங்கள் மரித்தோர்லேருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவர்களாகி என்ன பண்ணுறாராம், தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். நியாயப்பிரமாணத்துக்கு மரிக்கும் போது தான் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளால கனி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு இருக்க. இது இன்னொரு வெளிப்பாடு, சரிங்களா? கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம மரித்துட்டோம் அப்படின்னா அப்போது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற கிருபையினால் பெற்றிருக்கிற அதற்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது. நம்ம எப்போ மாம்சத்தில் இருந்தப்போ, நம்ம பாவத்தில் இருந்தப்போ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தப்போ, இன்னும் நம்மளுடைய சுயத்தில் நம்மளுடைய இந்த மாம்சத்தில் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சில காரியங்களை படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதெல்லாம் இருந்தப்போ என்னென்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுத்துச்சான். மரணத்துக்கு ஏதுவான கனி கொடுத்த காரியங்களில் நம்ம அந்த டைமில் இருந்தோமா. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல. பழமையான எழுத்துனா எது? நியாயப்பிரமாணம். அதன்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக. புதுமையான ஆவி, அந்த ஆவி புதுப்பிக்கிறது, அந்த புதிய காரியங்களை நமக்கு கொடுக்கிறது என்பதை போன வாரத்துலேயே நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லைங்களா? இந்த வாரமும் அதுதான். அந்த புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டி இருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி. நம்ம எது கட்டி வச்சுருந்ததுன்னா, நியாயப்பிரமாணம் நம்மை கட்டி வைத்திருந்ததுதான். அந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் இப்போ எப்படி ஆயிட்டோமோ, மரித்துட்டோமோ. அப்போது அது நமக்குள்ளே பலன் செய்ய முடியாது. கட்டினவர்களாக இருந்த நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதினின்று நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனங்கள்லாம் திரும்ப 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 நம்ம பிரித்து வாசிக்கணும். நாம் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தீர்கள். நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம என்ன பண்ணுவோம், பாவ இச்சைகள்னால மரணத்துக்கு ஏதுவான கிரியைகளை செய்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம பழமையான எழுத்துனால அல்ல,
புதுமையான ஆவியினாலே ஊழியம் பண்ணுறதுக்காக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்து அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு வசனம் போட்டிருக்குங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமா? அல்ல, அப்படி போடல. நியாயப்பிரமாணம் பாவம் கிடையாது. நியாயப்பிரமாணம்னு ஒன்று கொடுக்கப்பட்டதுனால தான் பாவம் என்னன்னே நமக்கு தெரிஞ்சுது. இல்லைன்னா ஃபுல்லாகவே அப்படியே மூழ்கி போய் இருந்திருப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஹெல்மெட்டு நீங்கள் போடலைன்னா பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஒரு ரூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஹெல்மெட் போட்டாலும் தப்பு இல்லை, போடாட்டாலும் தப்பு இல்லை, அவங்கவுங்க மண்டையை அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்கன்ட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு சட்டம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில், இன்றைக்குலேருந்து நீங்கள் ஹெல்மெட் போடலைன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் ஃபைன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது நாளைக்கு நான் ரோட்டில் பின்னாடி உட்காந்து போகிறவங்களுக்கு கூட சொல்கிறேன், ஓட்டுறவங்க கண்டிப்பாக போட்டாகணும். அவங்க ஹெல்மெட் போடாமல் போகிறாங்கன்னா கண்டிப்பாக என்ன கிடைக்குது? அங்கே ஃபைன் வரும். அப்போது அதுக்கு முன்னாடி அந்த பிரமாணம் இல்லைன்றதுனால அங்கே பாவம், அங்கே மீறுதல், அங்கே வந்துட்டு மீறுதல்னால வருகிற ஒரு ஃபைன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இல்லாமல் இருந்தது. ஆனால் நியாயப்பிரமாணம் ஒரு சட்டம்னு ஒன்று வந்த பிறகு தான் இது மீறுதல்னு ஒன்று வந்தது. மீறுதலில் நம்ம செய்யும் போது தான் பாவம்னு வந்தது. அந்த பாவம்னு ஒன்று வந்ததுனால தான் ஒரு கிரைய செலுத்தப்படுதல் வந்தது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதுனால இங்கே என்ன போட்டிருக்குன்னா, நியாயப்பிரமாணம் பாவமா? அல்ல, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தில் தானே நம்ம அறிந்தோம் இல்லையா? மற்றபடி அறியவில்லையே. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருந்திருப்பேனே. இச்சையாதிருப்பாயாகன்னு நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்கு. அதை சொன்னதுனால தான் இச்சிக்கிறது பாவம்னு மனுஷனுக்கே தெரிஞ்சது. இல்லைன்னா அவன் இஷ்டத்துக்கு அவன் வாழ்ந்துன்னு இருப்பானாக்கும். ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் சொன்னதுனால இச்சிக்கக்கூடாது, அது இந்த சரீரம் தேவன் வாழும் ஆலயமாக இருக்குது, இதை போய் வேசிகளோட நம்ம உடன்படிக்கை பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த வெளிப்பாடுகள் 1 Corinthians 6 அதிகாரம் நம்ம படித்தோன்னா இதெல்லாம் நம்ம புரியும். ஸோ இந்த இச்சைன்றது பாவன்றது எனக்கு நியாயப்பிரமாணம் தான் சொல்லி கொடுத்துருக்கு. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்றது. அதாவது கற்பனைன்னா என்னது? கட்டளைகள். இந்த பாவம் இந்த கற்பனை வந்ததுனால இப்போ சமயம் பெற்று, சமயம்னா என்னது? அதுக்கு ஒரு கிளாஸ் உண்டாகி அதுக்கு ஒரு பலன் கொடுத்து இப்போ என்ன செய்யுதுன்னா, நான் மீறுறேன். இப்போ எப்படி கட்டளை கொடுத்து அதை மீறாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. கட்டளைன்னு ஒன்று கற்பனைன்னு ஒன்று நியாய பிரமாணம்னு லான்னு ஒன்று வந்த பிறகு அந்த பிரமாணத்தை மீறும் பொழுது, கீழ்ப்படியாமையினால் வரும்பொழுது அந்த இடத்துல பாவம் உண்டாகுது. அப்போது அது சமயம் பெற்று என்ன ஆகுது? என்னில் இச்சைகளை நடப்பித்து நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்து போயிருக்கும் இல்லைங்களா? ஸோ முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாக இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். கற்பனைன்னு ஒன்று வந்த பிறகு தான், கட்டளைன்னு ஒன்று வந்த பிறகு அதை மீறும் பொழுது இப்போ மரணம் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். நியாயப்பிரமாணம் ஆக்சுவலாக ஜீவனாக கொடுத்துருந்துருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது மீறுதல்னு ஒரு விஷயத்தை இருந்ததுனால, ஏன் மீறுதல்னால் ஒருவனும் நீதிமான் இல்லை. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு தான் அவருடைய நீதினால் நம்மளை நீதிமானாக்கி அப்படி நம்மளை நீதியில் வச்சிருக்காரு, அவருடைய நீதினால். அதுக்கு முன்னாடி இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நியாயப்பிரமாணத்தினால கண்டிப்பாக மீறுதல் தான் வந்தாகணும். அதனால தான் வருஷம் வருஷம் திரும்ப திரும்ப போயிட்டு அவங்க பலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. போவாங்க, பலி செலுத்துவாங்க, திரும்பி வருவாங்க, அடுத்த வருஷம் திரும்பி போவாங்க. எதுக்காக? அந்த பலி செலுத்துதல் அவங்க பாவத்தை நினைப்பூட்டுதலாக இருந்தது. அதே ஒரே பலியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒன்ஸ் ஃபார் ஆல், ஒரே தடவை. இன்றைக்கி நம்ம போய் பலி செலுத்துகிறோமா? இல்லை. ஏன்? அவருக்கு நமக்காக பலி செலுத்திட்டார், அதை விசுவாசிக்கிறோம். ஆனால் நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்துனால நிறைவேற பெற்றது அப்படின்றத இன்னும் நம்ம விசுவாசிக்காததுனால தான் பாவம் நமக்குள்ளே கிரியை செய்யுது. பாவம் கிரியை செய்கிறதுனால மரணம் வருது. இதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அப்படியே ரிவர்ஸில் போயிட்டு பாவத்துக்கு நான் மரித்திருக்கிறேன், நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன், பாவம் சரீரம் எனக்குள்ளே கிரியை செய்ய முடியாதுன்னு முழுமையான ஜீவனை நம்ம பாடியிலேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ். இது ரொம்ப ஆழமான சத்தியம். இதை கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம சின் கான்ஷியஸாக வாழ மாட்டோம். பாவம் பாவம் செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, போகக்கூடாது, தொடக்கூடாது, பேசக்கூடாது, கேட்கக்கூடாது இப்படின்றது அது நம்மளோட டூயிங்கில், நம்மளோட கிரியையிலே நம்ம ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் இயேசு எனக்கு என்ன செய்திருக்கிறார்? அந்த அப்பாவோடைய அன்பில், அவருடைய ஜீவனில் அவர் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த நிறைவை நான் நினச்சி பார்க்கும்போது நான் பாவத்துக்கு மரித்தவளாக இருக்கிறேன். ஏன்? நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை. ஏன்? நான் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணி, யார்? இயேசு கிறிஸ்துவை, அவர்னால் வந்திருக்கிற கிருபையை நான் இன்னைக்கு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா.
அடுத்து பாருங்க, ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்குதுப்பா. நான் எதை ஜீவன் ஜீவனை நினச்சிட்டு இருந்தனோ அதுவே இப்போ என்னை கொண்டு போய் என்ன பண்ணுது, மீறுதலில், அப்புறம் பாவத்தில், அந்த பாவத்துடைய மிகுதினால் மரணத்தில் கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்கு. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது. இப்போது நியாயப்பிரமாணம் நம்மளை வஞ்சிக்கலை, நியாயப்பிரமாணம் நம்மளை பாவம் செய்யணும்னு சொல்லலை. ஆனால் நியாயப்பிரமாணம் நம்ம செய்ய முடியாமல் இருந்ததுனால, கீழ்ப்படியாமல் போனதுனால, அதை ஃபாலோ பண்ண முடியாமல், அது நியாயப்பிரமாணம் சொல்லி கொடுத்ததை நம்மளால் முழுமையாய் நிறைவேற்ற முடியாமல் போனதுனால, அது யாராலையும் நிறைவேற்ற முடியாது. அதனால தான் அந்த பலி மேட்ரு இல்லைங்களா. அதனால என்னை வஞ்சித்தது. அதனால நான் என்ன பண்ணேன், பாவம் செய்தேன். பாவம் என்ன பண்ணுச்சு, என்னை கொண்டு போய் மரணத்துக்கிட்ட விட்டுச்சு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது தான், நம்ம வந்து தவறாக புரிஞ்சுக்க கொள்ளக்கூடாது இல்லைங்களா. கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ, அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. ஆமென். இந்த மாதிரியான காரியத்தில், கற்பனையில் நம்ம நன்மையானதை கொண்டு நம்ம மரணத்தை உண்டாக்கி இந்த பாவத்துக்கு ஏதுவாக நம்ம உள்ளே போகாதபடி ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும்னா இந்த நன்மையான காரியங்கள், கற்பனையிலிருந்து நான் வெளியே வந்திருக்கிறேன், நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை அப்படின்றத நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சரி அப்போ நியாயப்பிரமாணம் இல்லையா அப்படின்னு நமக்கு இருந்தது தான். நான் வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை, லூக்கா 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது, யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ நியாயப்பிரமாணம் யார் வரைக்குமே யூதர்களுக்குள்ளே இருந்ததுன்னா யோவான் வரைக்கும் தான் இருந்ததுதான். அது வரைக்கும் தான். ரொம்ப பாருங்க, கரெக்டாக வாசிக்கிறேன் திரும்பியும். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. நியாயப்பிரமாணம் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் வழங்கி வந்ததுங்க. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் அப்பத்துலேருந்து இயேசு கிறிஸ்து வந்து அது சொன்னார் இல்லையா, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, எங்கே இருக்குது, அங்கே இங்கே தேடாதீங்க, உங்களுக்குள்ளே இருக்குது சொன்னார் இல்லைங்களா. அப்போ யோவான் ஸ்நானகன் வரைக்கும் அது ஃபுல் ஸ்டாப். அதுக்கப்புறம் இது பரலோக ராஜ்யம் என்ன பண்ணதான், பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்களாம். ஃபோர்ஸிவாக, ஆமாம் நீ ராஜ்யத்துக்குள்ளே தான்ப்பா இருக்கிற, நீ தேவனுடைய பிள்ளையாக தான் இருக்கிற, அவர் உனக்காக கிரயத்தை செலுத்தி இருக்கிறாரு, நீ மறுபடியும் பாவம் பாவம் பாவி பாவி பூச்சி புழு அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்காத, நீ வந்து சின் கான்ஷியஸாக இருக்காத, நீ காட் கான்ஷியஸாக இரு, தேவனுடைய அன்பை நினைத்துக்கொள் அப்படின்னு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த வசனத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இன்னொரு வசனத்துக்குள்ளே போகலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாக இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் வந்துட்டு நன்மையாக மட்டும் இல்லை, அது வந்து வெறும் நிழல் தான். அது அப்போ வரப்போகிற நன்மைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நியாயப்பிரமாணம் வந்து எப்படி இருந்தது, ஒரு நன்மையை கொடுக்க போகிற ஒரு நிழலாக இருந்தது. மோசேயுடைய ஊழியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வரப்போகிற மகிமையோட நிழலாக தான் இருந்தது. அப்படி ஒழிந்து போகிற ஊழியமே அவ்வளோ மகிமையாக எல்லாரும் முக்காடு போட்டுக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா, கிறிஸ்துவே அந்த முக்காடாக இருந்து அந்த முக்காடை நீக்கி இருக்கிறாருன்னு வசனம் இருக்குது. ஸோ நம்ம எதை நம்ம முக்கியத்துவப்படுத்தணுமோ அதை முக்கியத்துவப்படுத்தியே தீர வேண்டும். ஆமென். நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களுடைய பாவங்களை அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி நான் நினைப்பதில்லை. அடுத்து, இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்பட வேண்டியதில்லையே. நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா அப்புறம் திரும்ப திரும்ப பாவத்துக்கு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. வெரி ட்ரூ. அதனால தான் நம்ம பலி செலுத்துறது இல்லை. ஏன்? இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவையை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரை வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். ஸோ இப்போ நமக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்காருனா, இப்போ மீன்ஸ் இப்போ இல்லைங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே, 2026 வருஷங்களுக்கு முன்னாடியே என்ன செய்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலுவையில், ஏன்னா ஏடிபிசின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போது இது எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். ஏடிபிசினா ஜென்ரலாக ஒரு பொலிட்டிக்கலாவோ ஒரு கேலண்டராவோ ஒரு டைம்லைன் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பெரிய ஒரு முத்திரை. கிறிஸ்துவுக்கு முன்னாடி நம்மளுடைய மனுஷனுடைய
அந்த ஜீன் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி புதிதாக்குறதுனாலே நம்ம மாற்றப்பட்டிருக்கு, அதுக்கப்புறமும் அந்த மறுஜென்ம அனுபவத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய முழுமை பெற்றுக்கொள்ளும் போது எப்படி அந்த புதிதாக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு அழியாதது, வாடாதது, மாசற்றதுமான அந்த வித்து எப்படி நமக்குள்ள கிரியை செய்யுது. ஆமென். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டே வரோம். அப்போது தமது மாம்சமாகிய திரை, தமதுனா யாருங்க? என்னங்க பேசிட்டே போகிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியலன்றீங்களா? தமது மாம்சம்னா இயேசு கிறிஸ்துவோடைய சரீரம், சரிங்களா? அப்போது தமது மாம்சமாகி திரையின் வழியாய் எப்படின்னா புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினாராம். ஸோ அவருடைய சரீரத்தை இப்போ எப்படி தேவாலயத்தில் திரைசீலை மேலேருந்து கீழே ரெண்டாக கிழிந்து நேராக உள்ளே போகிறதுக்கும் அதே மாதிரி அவருடைய சரீரத்தை கிழிக்க கொடுத்தார் சிலுவையில் கொடுத்து, பிதாக்கிட்ட உள்ளே போகிறதுக்கு டைரெக்டாக அந்த மார்க்கத்தின் வழியாக அவருடைய மாம்சமாகிய திரைக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறோமா, பிரவேசித்து அந்த திருத்துவ ஃபேமிலிக்குள்ளே நம்மளை திரும்பவும் ரீஜாயின் பண்ணிட்டாராம். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கம். இப்போ கிறிஸ்தவம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கங்க, ஒரு வழி, ஒரு மதம் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது என்னது? ஒரு மார்க்கம், ஒரு புதிதும் ஜீவனுமுள்ள மார்க்கம். அந்த வழியை பிரவேசிக்கிறதுக்கு எதுக்குள்ளே நுழையிறதுக்குன்னா இயேசுவோடைய சரீரமாக இருக்க அந்த திரைக்கு உள்ளே நம்ம பிரவேசிக்கிறதுக்கு. ஆமென். அந்த ஜீவனை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த புதிதும் ஜீவனுமுள்ள மார்க்கத்தில் நம்ம நம்ம கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லுவோம், நம்மளுடைய இந்தியன் கிறிஸ்டியன் அப்படின்ட்டு நம்மளோட சர்டிஃபிகேட்ஸில் போடுவோம். சிலர் அதை இன்றைக்கி வரைக்கும் மாற்றாமல் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஆண்டவருக்கு. அவரை இருதயத்தில் நம்ம எப்படி வச்சுருக்குறோம், அவரை நம்ம எப்படி கனப்படுத்துகிறோம், அவர் ரொம்ப அவருக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோமா, அவர் பிள்ளைங்கள் அவரை எவ்வளோ நேசிக்கிறாங்க, அவரை எவ்வளோ அறிந்து வைத்திருக்கிறாங்க. இந்த அறிந்து வைத்ததனால கிடைக்கிற ஜீவனுடைய மிகுதி என்ன? இந்த புதிதும் ஜீவனுமுள்ள மார்க்கமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்ம நேசிக்கும்போது, அவர் ஃபாலோ பண்ணும்பொழுது, அவர் எந்த வழியில் எந்த மார்க்கத்தில் சென்றாரோ அந்த வழி, அந்த மார்க்கம், அந்த லைஃப்குள்ளே நம்மளால் முழுமையாய் பிரவேசிக்க முடியும் என்பதை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! நம்ம இப்போ எப்படின்னா நம்ம ப்ரேயர்ன்றதை ஆண்டவரே அப்படி இல்லை, நம்ம யாராக இருக்கிறோம் என்பதை கற்றுக்கொண்டு நாம் அதை டிக்ளேர் பண்ண போகிறோம், அதை லைஃப்பை பேச போகிறோம். ஆமென். அந்த இடத்துல உங்கள் குடும்பத்தில் ஒரு சரீரத்தில் ஒரு சிக்னஸ் யாருக்குன்னா இருந்ததுன்னா அதை பார்த்து நீங்கள் பேசும்போது அதுக்கு வெளியே போகணும். ஏன்னா அப்படிப்பட்ட பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்து இந்த புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கத்தில் நம்ம கடந்து வருகிறோம். இப்படி யாருனா எனக்காக ஜோம் பண்ணுவாங்களா, இந்த பாஸ்டர் ஜோம் பண்ணுவாங்களா, இவங்கன்னா ஃபோன் எடுப்பாங்களா, இவங்க இதனா செய்வாங்களா, இல்லாமல் அப்பா திறந்து கொடுத்துருக்கிற வழி இயேசு கிறிஸ்துவோடைய சரீரம், அதை கிழித்து அதுக்குள்ளே செல்கிற தைரியமாய் கிருபாசனத்தண்டையில் சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அடுத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே எபிரேயரில் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, 20 அந்த மார்க்கத்தின் வழியாய், எந்த மார்க்கம்? புதிதும் ஜீவனுமுள்ள மார்க்கம். எதை? இயேசு கிறிஸ்துவோடைய மாம்சம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டானபடினாலும், அவருடைய இரத்தத்தினால நமக்கு இப்போ எப்படி இருக்கான்? தைரியம் இருக்குது. இவைகள் எல்லாவற்றையும் நம்ம அறிந்து கொள்ள வேணும். பாருங்கள், இப்படின்ட்டு ஒரு மார்க்கம் இருக்குது, இது யார், இது எப்படி கொடுத்தாங்க, இந்த மார்க்கத்தின் வழியாக நம்ம பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், யார்? இயேசு கிறிஸ்து. இந்த மகா பெரிய ஆசாரியர் நமக்கு இருக்கிறதுனால இந்த துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும், சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஸோ இந்த ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிற நாம் எப்படி போய் சேரக்கடவோம், யார் வழியாக எதை விசுவாசிக்கிறதுன்றது போட்டிருக்க. துர்மனசாட்சி நீங்கள், இந்த கெட்ட மனசாட்சி, மாம்சத்தில் வருகிற காரியங்கள், இவைகளை விட்டு நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக, எதனால? இயேசு கிறிஸ்துவோடைய இரத்தத்தினால, அந்த ஜீவனுக்குள்ள அந்த மார்க்கத்தின் வழியாக நம்ம பிரவேசிக்கிறதுனால, சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாக. சுத்த ஜலம் யாது? பரிசுத்த ஆவியானவர், அவருடைய அந்த பிளட்டில் கழுவப்பட்ட, இயேசு கிறிஸ்துவோடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட சரீரம் இருக்கிறவங்களாக, உண்மை உள்ள இருதயத்தோடும். ஆமென். இதெல்லாம் லைஃப் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ். உண்மை உள்ள இருதயம், சுத்த மனசாட்சி, துர்மனசாட்சி நீங்கணும் அப்படின்ற காரியங்கள். அப்புறம் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு, அவிசுவாசமாலாம் போக முடியாது.
விசுவாசத்தோடைய பூர்ண நிச்சயத்தோடு நம்ம என்னவா போய் சேர கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுனால் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். இந்த மாதிரி நம்ம இதை நம்புகிறோம் இல்லைங்களா? நம்ம யார் இந்த புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ஜீவ மார்க்கத்தில் நமக்கு இவைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. அப்படின்னு இருந்தால் இந்த அசையாத உறுதி உடையவர்களாய் நாம் போய் அங்கே சேர முடியும். மேலும் அன்பிற்கும் நற்கிரிகளுக்கும் நம்மை ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, இந்த ஒருவரை ஒருவர் கவனித்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு இந்த ஒருவரை ஒருவர் கவனிக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இது போதுங்க அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ரொம்ப செல்ஃபிஷாக நம்ம வாழ பழகியிருக்கோம். ஆனால் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா, இயேசு கிறிஸ்து அவரையே முழுமையாக வெளியரங்க கோலமாக்கி அவரையே செல்ஃப் எம்டி பண்ணார் இல்லைங்களா? அப்படி தான் நாமளும் வாழ்வோமா? அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நமக்கு அதர் சென்டர், மற்றவர்களை யோசிக்கிறவர்களா, ஒருவரை ஒருவர் கவனிக்கும்படியாக நம்ம சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, இது பாருங்க, ஜீவனுக்குள்ளே போகிறதுக்கு முக்கியமான விஷயம் சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் நம்ம என்ன பண்ண முடியாதாம், பாவம் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிகிற அறிவு நம்மை ஜீவனுக்குட்படுத்தி கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட இன்விடேஷனை நம்ம என்னைக்கோ ஒரு நாள் எப்பயோ மெசேஜ் கேட்குற போது அப்படி மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க, இன்னும் அவரோட கிட்ட நெருங்கி சேர, அந்த அவருடைய மாம்சத்தின் திரை வழியை நம்ம போய் எங்கே கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்றத இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாங்க ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசி இடைப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கத்தை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. உமது சரீரமாயிருக்கிற இந்த திரைக்குள்ளாக சென்று உம்மை கண்டுபிடிக்க நீர் எங்களை அழைத்த இந்த அழைப்புக்காக நன்றி. உம்முடைய சரீரத்தை நீர் முழுமையாய் கிழித்து திறந்து கொடுத்து ஆண்டவரே அதன் வழியாக எங்களை கொண்டு செல்கிற பிதாவோடு இணைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. நன்றி ராஜா. இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, நாங்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இல்லை என்பதை அறிந்து கொள்ள, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற மீறுதலோ இல்லை பாவமோ இல்லை மரணமோ எங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது என்பதை நாங்கள் கற்று அறிந்து கொண்டவர்களாய் இன்னும் உமக்குள்ள கிட்டி நெருங்கி சேர்ந்து அப்பாவின் அன்பில், அரவணைப்பில், உம்முடைய இருதய துடிப்பில் நாங்கள் இன்னும் அதிக ஆழங்களுக்குள்ளே சென்று ஆண்டவரை ராஜ்யத்தின் நிறைவில் இருக்கிற உம்முடைய ஜீவனின் முழுமையை நாங்கள் சுதந்திரிக்கும்படிய கர்த்தாவே நாங்களும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்கள் சிந்தைகள் மறுரூபமாகட்டும், உள்ளங்கள் புதுப்பிக்கப்படட்டும் கர்த்தாவே. அப்பா, கண்ணாடியில் முகமுகமாய் பார்க்கிற அனுபவங்களாக இருக்கிற அப்படி மகிமை மேல் மகிமை அடைகிற அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி. மேலானவைகளை நீர் தேடும்படியாக நீர் கொடுத்த அந்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. இந்த வசனங்களை நாங்கள் திரும்ப 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 ஆண்டவரே இதை நாங்கள் கேட்டு அறிந்து கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு அபியாசப்படுத்தி இதில் ஜீவிக்க நீர் உதவி செய்வீராக. இயேசு என்ற நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் வாழ்த்துக்கள். God bless you. For your prayer request and contact Dr. Crystal Daniel, number 6/29, Bellalar Street, Belacheri, Chennai 42, Tamil Nadu. Our phone number 90437721005. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.